தலைமையேற்றிருக்கும் மேதகு ஆயர் அவர்களையும், பொதுக்களத்தில் நின்று கொண்டு நிறுவன ரீதியான உதவிகள் இல்லாமல் இதுபோன்ற அமைப்புகளை நடத்துவது என்பது அப்படி ஒன்றும் எளிது அல்ல. அது ஒரு பெரிய செயல். அந்த செயலை செய்து கொண்டிருக்கிற அருட்தந்தை பொன்னையா அவர்களுக்கும் அவருடைய அணியினருக்கும் நீங்கள் உற்சாகமான ஒரு கரவொலியை இந்த நேரத்தில் தர வேண்டும். இங்கு உரையாற்றி விடைபெற்று சென்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களுக்கும், கரை புரண்டோடும் தமிழில் அழகாக உரையாற்றிய அன்பு சகோதரர் என் நண்பர் டேவிட் மைக்கேல், இப்பொழுது உரையாற்றி நிறைவு செய்த ஆண்டோ அவர்கள், கடைசியாக ஜான் தங்கம் அவர்களை சொன்னேன். ஏனென்றால் அவர் ஒரு நினைவூட்டல் செய்தார். மணலி குழிவிடை என்கின்ற ஒரு நினைவூட்டலை செய்தார். இங்கே இருக்கிற எத்தனை பேருக்கு மணலி குழிவிடை தெரியும்? அளவற்ற மகிழ்ச்சி, மட்டிலா மகிழ்ச்சி. காரணம், ஒரு இளைஞராக, உங்களில் பலர் இளைஞராக, நானும் இளைஞனாக, இந்த மாவட்டத்தில் ஒரு பிரச்சனையை எப்படி இந்தியாவுக்கு அயோத்தியா என்று இருந்ததோ அதே போல குமரி மாவட்டத்திற்கு, உண்மையில் அந்த பிரச்சனையினுடைய தன்மையும் அப்படித்தான். நீங்கள் இந்திய அளவில் அயோத்தியா என்று ஒரு பெரிய பிரச்சனையாக பார்த்து அதை ஒரு சிறு வடிவமாக பார்த்தால் அதுதான் திக்கணங்கோட்டிலிருந்து நீங்கள் குளச்சலுக்கு செல்லுகின்ற போது வலதுபுறம் ஒரு கோயில் இருக்கும். அந்த மணலி குழிவிளை கோயில் பெரும் ஒரு வரலாறாக எழுதப்பட வேண்டிய ஒரு கோயில். 1991ஆம் ஆண்டு நான் முழகுமூட்டில் பங்கு தந்தேன். இதை எதற்கு சொல்ல வருகிறேன் என்றால், மணலி குழிவிளையை சொல்வதற்கு அல்ல. இந்த இடைப்பட்ட காலத்தில் கிறிஸ்தவ சமூகம் எப்படி மாறிவிட்டிருக்கிறது என்பதை அடிக்கோடிட்டு காட்டுவதற்காகவும், ஐக்கிய கிறிஸ்தவ முயற்சிகள் இன்று என்னென்ன இடர்களை சந்திக்க கூடும் என்பதை சொல்வதற்காகவும் தான் இதை சொல்ல வருகிறேனே அன்றி நினைவுகளை மீட்டு சொல்வதற்காக அல்ல. முழகுமூட்டிலிருந்து நான் சகாய நகர் என்கின்ற ஊருக்கு பொறுப்பேற்றேன். முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினர் ஜான் ஜேக்கப் அவர்களினுடைய ஊர் அந்த ஊர். அந்த ஊர் கொஞ்சம் கடுமையான ஊர். பொதுவாக ஃபாதருங்கள் எல்லாம் அடிக்கிற ஊர். எனக்கு முன்னாடி இருந்த ஃபாதரை பைக்கோட வச்சு கொளுத்துறதுக்கு ட்ரை பண்ணாங்க. இப்படிப்பட்ட ஊராக இருக்கும் பாருங்க நீங்கள். அப்புறம் ஒரு 1.5 வருஷம் மூடி போட்டாங்க. நானும் ஃபாதர் எல்லாம் பூந்தமல்லியில் படித்தோம். கொஞ்சம் சுமாராக படிப்பேன்னு வச்சுக்கோமே. அதனால் நல்ல ஒரு பங்கு தருவாங்கன்னு எதிர்பார்த்தேன். கடைசியில் நம்மளை கொண்டு போட்டது 1.5 வருஷம் மூடி இருந்த இந்த சகாய நகருக்கு கொண்டு போட்டாங்க. பட் அந்த ஊரில் அடி வாங்காமல் நான் வெளியே வந்துட்டேன். அது வேறு விஷயம். அப்போது இது சொல்லணும், ஏன் இது கிறிஸ்தவத்தினுடைய அடிப்படைன்னு சொல்கிறோம் இல்லைங்களா, அந்த ஐக்கியத்துக்கு எது முக்கியமாக இருக்கும். ஊரை விட்டு நான் விடைபெறுகிற போது ஒரு பனையேறுகின்ற தொழிலாளி வந்தார். அவர் பனையேறி வாத்தியார்னு தான் சொல்லுவாங்க. சாமி, இந்த ஊருக்கு அடி வாங்காமல் போகிற ஆள் நீங்கள் தான். அதுக்காக நீங்கள் ரொம்ப நல்லவரெல்லாம் நினைக்காதீங்க. அவர் ஒரு சைடில் அதுக்காக நீங்கள் ரொம்ப நல்லவர்னு நினைக்காதீங்க. இந்த ஊரில் அடி வாங்காமல் போகிறதுக்கு ஒரே காரணம், வெள்ளை வேட்டி கட்டிட்டு வந்தவனையும் அழுக்கு வேட்டிட்டு கட்டி வந்த என்ன போல உள்ளவங்களையும், சட்டை போட்டுட்டு வந்தவங்களையும் சட்டை போடாமல் வந்தவங்களையும் முதல்ல உட்கார சொல்லி பேச வச்ச ஃபாதர் நீங்கள். அதனால் நீங்கள் அடி வாங்காமல் போகிறீங்க. அன்றைக்கி தான் நான் கண்டுபிடிச்சேன், அடிப்படையில் மனிதர்கள் ஃபாதரிடமிருந்து பெரும் பணத்தையும் பெரும் திட்டங்களையும் எதிர்பார்ப்பதை விட அன்பையும் மதிப்பையும் எதிர்பார்க்கிறார்கள் என்பதை ஒரு கற்றுக்கொண்ட களம். அப்போ அந்த ஊரில் என்ன ஆச்சு அப்படின்னா, ராத்திரி ஒரு 11:30 மணிக்கு போல் ஒரு கோயிலை, அந்த கோயில் மணலிக்கு அந்த இடம் இல்லை, கொஞ்சம் உள்ளே இருக்கும், கோயிலை எரிச்சிட்டாங்கன்னு வச்சுங்களேன். அது யார் எரிச்சாங்கிற பேரெல்லாம் சொல்ல விரும்பல, அது அரசியலாகிடும். ஆனால் எப்படி அயோத்தியாவை திட்டமிட்டு ஒரு லா அண்ட் ஆர்டர், சட்ட ஒழுங்கு பிரச்சனையை உருவாக்கி அரசு தன் கைவசம் எடுத்துக்கொண்டதோ அதனுடைய அடிப்படையில் தானே இந்த நாட்டினுடைய அரசியலை மாறி இருக்கிறது. அப்படி குமரி மாவட்டத்தினுடைய அரசியலையும் மாற்றுவதற்காக செய்யப்பட்ட ஒரு செயல்.
என்னவென்றால், கோயில் எரிக்கப்பட்டு விட்டது. பொதுவாக நம்ம உடனே என்ன செய்வோம் சொல்லுங்களேன்? கோயில் கம்ப்ளைண்ட்டுக்கு போவோம். கம்ப்ளைண்ட்டுக்கு போனால் அதை உடனே சட்ட ஒழுங்கு பிரச்சனை அல்லது ஒரு ரெவென்யூ பிரச்சனையாக மாறிடும். அப்போ உண்மையிலேயே அன்று இரவு சொன்னதும் ஒரு 12:15 போல் சொன்னாங்க. நான் முழந்தாள் படிக்கிட்டு ஒரு ஜெபம் பண்ணேன். ஒரு ஃப்ராக்ஷன் ஆஃப் அ செகண்ட், அந்த அரை நொடியில் ஒரு தாட் வந்தது, போலீஸுக்கு போனால் கோயில் இல்லை. இது மட்டும், வேற ஒன்றுமே வரல. போலீஸுக்கு போனால் கோயில் இல்லை. அப்போ நான் புதுசு சார்ஜ் எடுத்து ஒரு மாதம் கூட ஆகலை. என்னடா பண்ணுற, ஊரும் தெரியாது, ஊர் வேறு சாமியாருங்களை அடிக்கிற ஊர், என்ன பண்ணுறேன்னு அப்போ தான் ஜான்ஜேக்கு அரசியலுக்கு வந்த நாளும் அந்த நாள் தான். அவர் ஊர் தலைவர், அவரை போய் கூப்பிட்டு, ஜான் இப்படிதாக்கும் பிரச்சனை நடந்து போச்சு, என்ன செய்யலாம்? அப்போ அவரு கேட்டார், நீங்கள் என்ன சொல்கிறீங்க ஃபாதர்? நடவடிக்கை எடுக்கணும்னா போலீஸுக்கு போகணும், கோயில் வேணும்னா நம்மளே கட்டணும், போலீஸுக்கு போகக்கூடாது. அப்படியே செய்வோம் ஃபாதர்னு அவர் சொன்ன அந்த வார்த்தையிலேருந்து அன்னைக்கு ராத்திரி உடனே 1:30 மணிக்கு ஊரை கூட்டி, நீங்கள் சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 1:30 மணிக்கு தொடங்கி விடியற்காலை 5 மணிக்கெல்லாம், முழு கோயில் அல்ல, கட்டி 8 மணிக்கு ஒரு கோயிலை கட்டி முடித்த வரலாறு இந்த குமரி மாவட்டத்தில் நிகழ்ந்தது என்றால் அந்த மணலி குழி விளைவு. 6 மணிக்கெல்லாம் போலீஸ் ஃபாதர் கம்ப்ளைண்ட் கொடுங்க ஃபாதர், கம்ப்ளைண்ட் கொடுங்க ஃபாதர்னு கெஞ்சி கேட்குறாங்க. கம்ப்ளைண்ட் கொடுங்க ஃபாதர். நான் சொன்னேன், எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் கிடையாது, எங்களுக்கு ஒரு பிரச்சனையும் இல்லை, சின்ன ஒரு தீ விபத்து நடந்தது, நாங்கள் சரி பண்ணிகிட்ருக்குறோம், ஞாயிற்றுக்கிழமை பூசை வைக்கிறதுக்கு. கம்ப்ளைண்ட் மட்டும் கொடுத்துருந்தா இன்றைக்கி அந்த இடத்துல இருக்காது. ஆனால் இது எதற்கு முக்கியமாக அதுக்கு பிறகு நிறைய நடந்து 2 ஆண்டுகள் தொடர்ந்து போராட்டம். திக்கணங்கோட்டில் ஒரு போராட்டம் நடந்தது. ஐயா பிடிஎஸ் மணி அவர்கள் இருந்தார்கள், இவங்கெல்லாம் ஜான் தங்கமெல்லாம் இருந்தாங்க. ஒரு ஞாயிற்றுக்கிழமை பூசையையும் மரணச்சடங்கையும் தடுத்து நிறுத்தியதற்காக. இதை நான் சொல்வது நிகழ்வை சொல்வதற்காக அல்ல. அதே போல ஒரு போராட்டத்தை 2024ஆம் ஆண்டு 5ஆம் ஆண்டு என்னாலோ ஃபாதராலோ இங்கிருக்கிற அத்தனை ஆயர்களும் சேர்ந்தாலோ நடத்த முடியுமா என்றால் முடியாது. ஏன்? காலகட்டம் சும்மா சொல்லாதீங்க, அரசியல்லாம் கிடையாது, ஒற்றுமை இல்லாதும் இல்லை. மனிதர்கள் தனி மனிதர்கள் ஆகியிருக்கிறார்கள், அல்லது குடும்பம் ஆகியிருக்கிறார்கள், சுயநலம் அதிகமாகியிருக்கிறது. தங்கள் பிரச்சனைக்கு அப்பால் வேறு எந்த பிரச்சனையையும் எடுத்துக்கொள்கிற மனநிலையில் இன்று மக்கள் இல்லை. உண்மையா இல்லையா? உண்மைன்னு சொல்றோம், கை தூக்குங்க. இதுதான் இன்று நாம் சந்திக்கிற மிகப்பெரிய பிரச்சனை. அன்று அப்படி அல்ல. 92, 93, 4 அந்த காலகட்டத்தில் நான் பார்த்த இந்த மாவட்டம் அப்படி அல்ல. ஒரு பொது பிரச்சனை என்றால் அத்தனை பேரும் என்ன என்று பார்ப்போமே என்று களத்தில் இறங்கி நிற்பார்கள். அந்த திக்கணங்கோட்டை மட்டும் சொல்றேன். அந்த ஞாயிற்றுக்கிழமை பூசையை தடை விதித்த போது நாங்கள் ஒரு போராட்டம் அறிவித்தோம். அரசாங்கம் 144 தடை உத்தரவு பிறப்பித்தது. இந்த வரலாற்றில், இந்திய நாட்டின் வரலாற்றில் கிறிஸ்தவர்கள் என்றைக்காவது 144 தடை உத்தரவை மீறி இருக்கிறார்களா? கிடையவே கிடையாது. நாங்கள் மீறணும்னு முடிவு பண்ணோம். நான் எதிர்பார்த்தது ஒரு 400 பேர் வருவார்கள் என்று. காவல்துறை எதிர்பார்த்ததும் ஒரு 400 பேர் வருவார்கள். எனவே அவர்கள் ஒரு 10 பேருந்துகளை கொண்டு நிறுத்தியிருந்தார்கள் திக்கணங்கோட்டில். அன்பிற்குரிய சகோதர சகோதரியர்களே, சொன்னால் நம்ப மாட்டீர்கள், 1.5 லட்சம் பேர் வந்தார்கள். அதாவது இந்த பக்கத்தில் இருந்து முளமூடு ரோடு பிளாக் பண்ணியிருந்தாங்க, அந்த பக்கம் குளச்சலை பிளாக் பண்ணாங்க, அந்த பக்கம் கருங்கலை பிளாக் பண்ணாங்க, இந்த பக்கம் திங்கள் சந்தையை பிளாக் பண்ண பிறகும் கூட குளங்களில் இறங்கி நீந்தி வழி கண்டுபிடித்து 1.5 லட்சம் மக்கள் அன்று ஒன்று சேர்ந்தார்கள். அப்படி ஒரு காலம் இருந்தது. ஒரு பொது பிரச்சனைக்காக ஒன்று சேர்கின்ற ஒரு மனநிலை இருந்தது. இன்று அது இருக்கிறதா என்றால் இல்லை. எனவே தான் ஃபாதர் பொன்னையா போன்றவர்களுக்கும் இந்திய ஜனநாயக கிறிஸ்தவ ஐக்கிய பேரவைக்கும் மீண்டும் ஒரு முறை பெரிய கரவொலியை கொடுக்க வேண்டும். காரணம், அந்த நம்பிக்கை கன்னிகள் இழக்கப்பட்டு விடாதபடி இந்த முயற்சிகள் எல்லாம்
நம்பிக்கை கண்ணிகள் இழக்கப்பட்டு விடாதபடி தொடர்ந்து யாரேனும் செய்து கொண்டுதான் இருக்க வேண்டும். அந்த வகையில் இப்போ நம்ம கிறிஸ்தவத்துக்கு வரும். எதுக்காக கிறிஸ்தவர்கள் ஐக்கியமாக இருக்கணும், எதற்காக இருக்க வேண்டும்? வெறும் ஒரு கோயிலை காப்பாற்றுவதற்காக நான் அன்று ஜெகத் கஸ்பார் முன்னின்ற அந்த போராட்டத்தை ஒருங்கிணைக்கவில்லை. மீண்டும் சொல்கிறேன், கிறிஸ்தவர்களுக்கு ஒரு கோயில், அந்த கோயிலை காப்பாற்றி விட வேண்டும் என்பதற்காக நான் முன் நிற்கவில்லை. மாறாக அப்படி ஒரு பிரச்சனை இஸ்லாமியர்களுக்கு வந்திருந்தாலும், இந்து சகோதரர்களுக்கு வந்திருந்தாலும், ஏன் இறை நம்பிக்கை இல்லாதவர்களுக்கு வந்திருந்தாலும் அதே உணர்வோடு தான் முன்னின்றிருப்பேன். எனக்கு அன்று பிரச்சனை என்பது 148 குடும்பங்கள் அந்த மணலி குழிவிலையில் 148 குடும்பங்கள் ஒரு இடத்தில் அமர்ந்து இறைவனை வழிபடுவதற்கு உரிமை இருக்கிறதா இல்லையா இந்த நாட்டில் என்கின்ற அந்த அடிப்படை கேள்வியை கேட்டுத்தான் அந்த போராட்டம் முன்னெடுக்கப்பட்டது. அப்போ எதற்காக ஒன்றை நாம் செய்கிறோம்? இன்று கிறிஸ்தவ ஐக்கியம் என்று பேசுகிற போது எதற்காக நாம் செய்கிறோம் என்றால் அதற்கான விடையை இயேசுவிடமிருந்தும் இயேசுவின் கால சூழலில் இருந்தும் வரலாற்றில் இருந்தும் தான் நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். இன்னும் புரியும்படி சொல்வதானால் இன்று சமூக ஊடகங்களில் மிஷனரிஸை பற்றி மிஷன் நரீஸ் என்று எழுதுகிறார்கள். அவ்வளவு வன்மம் வெளிப்படுகிறது. அருட்தந்தையர்களை பாவாடைகள் அப்படி என்று ஒரு வன்மம் கலந்து எழுதுகிறார்கள். 250 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இடத்தில் வந்து நின்றாரே அருட்தந்தை விக்டர், அவர் என்ன மதம் மாற்றுவதற்காக வந்தார்? யாராவது சொல்லுங்களேன், எதுக்காக வந்தார்? இறைப்பணினா என்னது? சமூக பணினா என்னது? விடுதலை சம்பந்தப்பட்டது. இது இந்த நம்ம ஹிஸ்டரியில் அந்த காலத்தில் எழுதும் தெரியுமா, அந்த ஒரு அசோகர் காலத்து சாதனைகளை விளக்க. அசோகர் மரங்கள் நட்டார், சாலைகளின் இடதுபுறத்திலும் மரங்கள் நட்டார், வலதுபுறத்திலும் மரங்கள் நட்டார். அசோகர் பூ பூக்கும் மரங்கள் நட்டார், பழங்கள் நட்டார், அதை காகங்கள் தின்றன, இதெல்லாம் தின்றன. கடைசியில் ஒரு ஆச்சரியக்குறி, மரமா நட்டார் அவர் அப்படின்னு ஒரு ஆச்சரியக்குரியவரை வச்சு முடிப்போம். அப்படியல்ல. அடிப்படையில் கிறிஸ்தவம் என்பது ஏன் இன்றும் அவர்களுக்கு பிடிக்கவில்லை? சனாதனத்திற்கும் கிறிஸ்தவத்திற்கும் உள்ள வேறுபாடு என்னவென்றால், இந்த பூமியிலேயே எல்லோருக்கும் இறைவன் ஒருவன், அத்தனை பேரும் இறைவனுடைய பிள்ளைகள். அந்த அத்தனை பிள்ளைகளையும் அன்பு செய்கிறவராக இறைவன் இருக்கிறார் என்று சொன்ன முதல் வேதம் கிறிஸ்தவம் என்பதை நீங்கள் மீண்டும் கரவொலி எழுப்பி நமது வேதத்திற்காக நீங்கள் பதிவு, அதுதான் அடிப்படை. ஏன் இன்னைக்கும் கிறிஸ்தவத்தை பிடிக்கலன்னா இந்த அடிப்படை தான். மிஷனரிகள்லாம் ஏதோ அவர்கள் ஏழைகள் பின்புலத்திலிருந்து வந்தவர்கள் அல்ல. பெரும்பாலான மறைப்பணியாளர்கள் பிரபுத்துவ குடும்ப பின்புலத்திலிருந்து வருகிறவர்கள். இத்துணை தூரம் அவர்கள் வந்தார்கள் என்றால், கடல்கள் கடந்து மலைகள் கடந்து இத்தனை இடர்களோடு வந்தார்கள் என்றால், அடிப்படையில் இறைவன் ஒருவன், அந்த இறைவன் அன்பானவராக இருக்கிறார், அத்தனை பேரும் இறைவனுடைய பிள்ளைகள், அந்த அன்பு எல்லோருக்கும் கொண்டு சேர்க்கப்பட வேண்டும் என்கின்ற வேட்கையோடு அவர்கள் வந்தார்கள். ஒன்று. இரண்டு, மிக முக்கியமானது, ஏன் நீங்களும் நானும் ஒருபோதும் தீமைக்கோ அல்லது அநீதிக்கோ அச்சப்படக்கூடாது. நாம் நின்று நிலைத்து உறுதியோடு இருந்தால் வெற்றி பெறுவோம் என்பதற்கு சான்று அப்போஸ்தலத்துவம். இயேசு பல புதுமைகளை செய்தார். என்ன உங்களுக்கு பிடித்த புதுமை என்று கேட்டால் என்ன புதுமையை சொல்வீர்கள்? இறந்த லாசரை உயிர்ப்பித்தது, அதை தான் சொல்லுவீங்க. ரெண்டாவது புதுமை என்ன சொல்லுவீங்க? 5 அப்பங்களை கொண்டு 5000 பேருக்கு உணவு கொடுத்ததை சொல்வீங்க. ஆனால் என்னை கேட்டால் நான் சொல்வேன், இயேசு செய்த புதுமைகளிலேயே மாபெரும் புதுமை என்பது 12 பேர். அந்த 12 பேரில் ஒரே ஒருவர் தான் படித்தவர். யாருன்னு பட்டுன்னு சொல்லுங்க. யாரு? லூக்கா. இல்ல, முறைப்படி படித்தவர். இன்னைக்கு பள்ளிக்கூடம் காலேஜ் இருக்கிற மாதிரி அன்னைக்கு ஆரட்ரின்னு ஒன்று இருந்தது. முறைப்படி படித்தவர் ஒரே ஒரு ஆள் தான், ஏனையவர்கள் படித்தவர்கள் அல்ல. கரெக்டா சொன்னாங்க. யூதாஸ் மட்டும்தான் படித்தாள். முறைப்படியான கல்வியை கற்றவர் யூதாஸ் மட்டும்தான். ஆக 11 பேரை கொண்டு இன்றைய மொபைல் போன்களோ அல்லது தொலைக்காட்சிகளோ ஏனைய எந்த வசதிகளும் இல்லாத காலத்தில்
இந்த அன்பின் செய்தியை, மீட்பின் செய்தியை உலகம் முழுவதும் கொண்டு சேர்த்தார் அல்லவா இயேசு. அதுதான் இயேசு செய்த புதுமைகளிலேயே மாபெரும் புதுமை, மகத்தான புதுமை. எனவேதான் நாம் நம்மை நம்ப வேண்டும். சிறு மந்தையே அஞ்சாதே, அஞ்சாதே. சிறு கூட்டமாய் இருப்பதற்கு ஒருபோதும் நீங்கள் அச்சப்படாதீர்கள். ஐக்கிய ஜனநாயக ஐக்கிய பேரவை என்பது சிறிய கூட்டமாக இருக்கிறது என்று ஒருபோதும் நீங்கள் கவலை கொள்ளாதீர்கள். காரணம், உங்கள் கருத்தும் நோக்கும் இலக்கும் பயண வழி திசையும் தெளிவாக இருக்குமே. ஆனால் இலக்கை உங்கள் காலத்தில், நமது காலத்தில் அடையவில்லை என்றாலும் ஒரு நாள் அடையத்தான் செய்வோம். இது இயேசு செய்த காட்டிய மிக பெரும் நம்பிக்கை செய்தி. அதைவிட முக்கியமானது, இவை எல்லாவற்றையும் விட முக்கியமானது என்பது, எப்படி நீங்க நல்லா யோசித்து பாருங்களேன். இயேசு என்கின்ற அந்த ஆளுமை சாதாரணப்பட்ட ஆளுமையா நீங்க யோசித்து பாருங்க. ஒரு தச்சன் மகனுக்கு பிறக்கிறார். தாய் எந்த படிப்பும் படித்தவர் அல்ல. நமக்கு தெரிய அவருக்கு எந்த பேங்க் அக்கௌண்ட்டும் இல்லை, எந்த டெபாசிட்டும் இல்லை. ஏதோ ஏக்கர் கணக்கில் ஒரு சொத்தெல்லாம் வச்சிருக்கல. தனக்கென்று பட்டாள படைவரிசைகள் எல்லாம் நடத்துவதற்கு இயேசுவுக்கு இருக்கவில்லை. எந்த சட்டப்பேரவைக்கும் அவர் செல்லவில்லை, எந்த பாராளுமன்றத்திற்கும் அவர் செல்லவில்லை, பல்கலைக்கழகத்திற்கும் செல்லவில்லை. மீண்டும் சொல்கிறேன், பல்கலைக்கழகம் காணாதவர், பட்டப்படிப்பு எதுவும் பெற்றுக்கொள்ளாதவர், படைகள் நடத்தாதவர், சட்டமன்றங்களுக்கோ பாராளுமன்றங்களுக்கோ செல்லாதவர். அவருக்கு இருந்ததெல்லாம் அவருடைய சொல்லும் இறைவனுடைய அருளும். ஒற்றை அங்கி மட்டும்தான் என்று சொல்கிறார்கள், தெரியவில்லை நமக்கு. ஆனால் இந்த உலகில் நடத்தப்பட்ட அத்தனை படைகளையும் விட, மீண்டும் சொல்கிறேன், இந்த உலகில் நடத்தப்பட்ட, அது மாவீரன் அலெக்சாண்டரிலிருந்து ஜூலியஸ் சீசரிலிருந்து அத்தனை மன்னர்களும் படைகளும், இந்த உலகில் கட்டப்பட்ட, கட்டளை இடப்பட்ட, நடத்தப்பட்ட அத்தனை படைகளையும் நீங்கள் இணைத்து அவர்களினுடைய சாதனைகளை ஒட்டுமொத்தமாக பார்த்தால், இந்த உலகில் அமர்ந்து விவாதித்த அத்தனை சட்டமன்றங்கள், அத்தனை பாராளுமன்றங்கள், அத்தனை செனட் அவைகள், இவை அனைத்தும் இணைந்து உருவாக்கிய தாக்கங்கள் என்று நீங்கள் ஒட்டுமொத்தமாக பார்த்தீர்கள் என்றால், இவை அனைத்தும் பட்டாள படைவரிசைகளும் பாராளுமன்றங்களும் எல்லாம் இணைந்து இந்த மனிதகுல வரலாற்றில் ஏற்படுத்திய தாக்கங்களை விட இந்த ஒற்றை வாழ்க்கை மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. இயேசுவினுடைய வாழ்க்கை மாபெரும் தாக்கத்தை ஏற்படுத்தியது. One solitary life. One solitary life. மீண்டும் சொல்கிறேன், one solitary life. ஒற்றை வாழ்க்கை. சிலுவையில் அறையுண்ட மெசியா செய்தியும், அந்த செய்தி சார்ந்து அவர் சென்ற தடங்களும் வாழ்க்கையும், அந்த சென்ற தடங்களினுடைய அந்த கருத்துகளுக்காக கடைசி தியாகம் ஒன்று செய்தார் அல்லவா, அதுதான் இன்று கேட்கப்படுகிறது. அதனால் தான் கிறிஸ்தவம். இப்போ நான் திருப்பீடத்தில் நிற்கிற போது, இப்போ நீங்கள் எல்லாம் பூசைக்கு வாரீங்க. பூசைக்கு வாரது, ஜெகத்பத் கஸ்பார் ஃபாதர் ரொம்ப நல்லவர், பொன்னையா ஃபாதர் ரொம்ப நல்லவர், டேவிட் மைக்கேல் ஃபாதர் நல்லவர், அதுக்காக நீங்கள் பூசைக்கு வரீங்க அப்படி என்று நாங்கள் நினைத்தால் எங்களை போன்ற மூடர்கள் இல்லை. அது ஆயரவர்களாக இருக்கட்டும், என் திருத்தந்தையாகவே இருக்கட்டும், திருப்பீடத்தில் நிற்கிற போது எல்லாரும் வந்து முழங்கால் படிட்டு வணக்கம் சொல்லி உட்கார்றோம்ல, யாருக்காக அமர்கிறோம்? ஃபாதருக்காக உட்கார்றோம்? 2000 ஆண்டுகளுக்கு முன்பு வாழப்பட்ட ஒரு வாழ்க்கையும் செய்யப்பட்ட ஒரு தியாகமும், அந்த சிலுவை தியாகத்தின் நினைவில் தான் நாம் அந்த கோயிலுக்கு வருகிறோம், இல்லையா? சரியா இல்லையா? ஆக எதற்கு ஐக்கியம் வேண்டுமென்றால், ஏன் கிறிஸ்தவர்கள் இணைந்து வர வேண்டும் என்றால், ஏதோ அவங்களெல்லாம் நம்ம அடிக்கணும், இவங்களெல்லாம் பிடிக்கணும், தடுத்து நிறுத்தணும், அதெல்லாம் பார்ட் ஆஃப் டிஃபெண்டிங் அவர் ரைட்ஸ். ஆனால் அடிப்படையில் எப்பேற்பட்ட ஒரு வேதத்தினுடைய உரிமையாளர்களாக இருக்கிறோம். உலகினர் கண்களுக்கு ஏழைகளாய் உள்ளவர்களை விசுவாசத்தில் செல்வமுடையவர்களாகவும், எல்லோருக்கும் ஒன்று, ஏழைகளையும் எளியவர்களையும் இல்லாதவர்களையும் சமநிலையில் வைத்து பார்த்த ஒரு வேதம் அல்லவா? எப்பேற்பட்ட வேதம் இல்லையா? எப்பேற்பட்ட ஒரு புரட்சியாளர் இயேசு. மருத்துவன் நோய் அற்றவனுக்கு அன்று, நோய் உற்றவனுக்கே தேவை. நீதிமான்களை அல்ல, நான் பாவிகளையே அழைக்க வந்தேன்.
பசியா? ஒரு மனிதனுக்கு பசிக்கிறது என்றார், ஆலயத்தினுடைய கர்ப்பகிரகத்தில் இருக்கிற அந்த திரு அப்பங்களை விட ஒரு மனிதனுடைய பசிதான் முதன்மை. எவ்வளவு பெரிய புரட்சியாளர்! விபச்சாரத்தில் பிடிபட்ட பெண் இன்றைக்கு தக்கலையில் ஃபாதர் வென்சஸ் செய்ய முடியுமா? அது இந்த ஊர்லேயே ரொம்ப கெட்ட பேர் வாங்கின ஒரு யாராவது ஒரு பெண்மணி இருக்கிறாருன்னு வச்சுங்க, ஃபாதர்கிட்ட போய் 10 நிமிஷம் பேசிட்டு இருந்தா நீங்க எல்லாம் என்ன சொல்லுவீங்க? இவ்வளவு ஃபாதருக்கு என்ன இப்படித்தானே வரும் இல்லைங்களா? ஆமாவா இல்லையா? ஆமா. இப்ப நானே இருந்தாலும் கூட ஐயோ அம்மா வேணாமா வேணாமா வேற எங்கேயா பார்த்து பேசிக்கலாம், என்ன பிரச்சனை, இங்க வேண்டாம் எங்க வேண்டாம் மேடையில் வேண்டாம். இது இன்று ஜனநாயக பாதுகாப்புகளும் நவீனத்துவங்களும் ஒரு திறந்த மனநிலையும் உள்ள இந்த காலத்திலேயே நாம் இந்த சமூகத்தால் தவறாக பார்க்கப்படும் ஒரு மனித ஜீவனுக்கு ஆறுதல் கொடுக்க தயங்குகிற ஒரு காலகட்டத்தில் உங்களில் பாவம் செய்யாதவன் முதலில் இந்த பெண் மீது கல்லறியட்டும் என்ற அந்த பெண்ணுக்காக நிற்க முடிந்தது. மனசாட்சி உறுத்தலில் சென்று விடுகிறார்கள். செய்து வந்த தவறை தொடர்ந்து செய்ய என்று இயேசு சொல்லவில்லை. மாதே, யாரும் உன்னை தீர்ப்பிடவில்லையா? இல்லை ஆண்டவரே, நானும் உன்னை தீர்ப்பிடேன், அமைதியாக போ, இனிமேல் பாவம் செய்யாதே. இப்படி ஒரு மாபெரும் புரட்சித்தன்மை. இதுதான் புரட்சி. புரட்சி என்பது ஆயுதங்களால் நிகழ்த்தப்படுவது மட்டுமல்ல, மன்னிப்பின் மாபெரும் புரட்சி, ஒப்புரவின் புரட்சி, அன்பின் புரட்சி. இப்படி ஒரு மாற்று கோட்பாட்டை இந்த உலகத்திற்கு கொடுத்து அன்பை அடித்தளமாக்கிய காரணத்தினால்தான் கிறிஸ்தவம் 2000 ஆண்டுகளை கடந்தும் இன்றும் வாழ்கிறது, வாழும். வெறும் அது ஆலயங்களை கட்டியதாலும் நிறுவனங்களை கட்டியதாலும் அல்ல. குமரி மாவட்டத்தில் ஏன் கிறிஸ்தவம் வாழ்ந்தது, வாழ்கிறது, அதைத்தான் இந்த பேரவை ஊர்கள் தோறும் சென்று சொல்ல வேண்டும். எப்படி கிறிஸ்தவம் இங்கு நிலை பெற்றது, அந்த கால சூழல் என்ன? ஏன்னா உங்க பிள்ளைகளுக்கு சொல்லணும். இந்த நம்ம அப்பா அம்மாவுக்கெல்லாம் ஒரு பெரிய ஒரு பிரச்சனை இருக்குது. பிள்ளைகளுக்கு தாங்கள் பட்ட துன்பங்களையோ தங்கள் வழித்தடத்தில் வந்த இடர்களையோ அவங்க சொல்றதே கிடையாது. முன்ன பின்ன இல்ல, வெறும் ஒரு 100-150 ஆண்டுகளுக்கு முன்பு, ஏதோ 500 ஆண்டுகளுக்கு முன்பு அல்ல, 100-150-200 ஆண்டுகளுக்கு முன்பு திருவிதாங்கூர் மாகாணம் ஆட்சி செய்த போது எத்தனை வரிகள் இருந்தது தெரியுமா? யாராவது சொல்லுங்களேன், யாராவது சொல்லுங்க. 300 வரிகள் இருந்தது. 300 வரிகள். எல்லோருக்குமான வரிகள் அல்ல, ஏழை எளியவர்கள் மீதான வரிகள். உயர் தட்டில் இருந்தவர்களுக்கு, உயர் ஜாதியில் இருந்தவர்களுக்கு வரிகளே கிடையாது. ஆனால் இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்த நான் மேடைகளில் நின்று கொண்டு சாதிகளின் பெயர்களை சொல்வது இல்லை என்பதால் நான் சொல்லல இந்த மாவட்டம். ஆனால் இந்த நிலப்பரப்பில் வாழ்ந்து வந்த மக்கள் மீது சுமத்தப்பட்ட வரிகள் 1-2 அல்ல. அது கேரளத்தில் ஈழவ மக்களாக இருக்கலாம், சாம்பவர் மக்களாக இருக்கலாம், புலையர் மக்களாக இருக்கலாம், குமரி மாவட்டத்தில் நாடார் சமூக மக்களாக இருக்கலாம். 300 வரிகள் அவர்கள் மீது சுமத்தப்பட்டன. நீங்க நினைச்சு பாருங்களேன், இப்போ ஒரு பனையேற ஒரு தொழிலாளி செல்கிறார் என்றால் ஒட்டுமொத்தமா ஒரு ஜிஎஸ்டி போடுற மாதிரி கூட அந்த ஜிஎஸ்டி வரி கிடையாது. இது 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 நான் சொல்றது கற்பனை அல்ல. மிருக்கு தடிக்கு தனி வரி, அந்த இடுப்புல கட்டுவார் இல்லைங்களா ஒண்ணு, அதுக்கு தனி வரி. மேல கலையம் இருக்கும்ல, அந்த கலையத்துக்கு தனி வரி. இந்த சுண்ணாம்பு பூசுவாங்கல்ல, அதுக்கு தனி வரி. இந்த ஏதோ போட்டு ஏறுவாங்கல்ல, அதுக்கு பேர் என்ன சொல்லுவாங்க, தளவா தாள் என்ன, திலாப்பு, திலாப்பு சரியா சொன்னாங்க. அது அவருக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்களா, நம்ம ஊர் மொழியை அவர் கரெக்டா, திலாப்பு மறந்து, திலாப்புக்கு தனி வரி, திலாப்புக்கு. அப்போ இவ்வளவு கொடுமையான ஏனைய சிலவற்றை மார்பு வரி, தலைவரி இவற்றை சொல்லவில்லை, மேடைகளில் பேசப்பட்டவர். இப்படிப்பட்ட ஒரு காலகட்டத்தில் தான் அந்த மக்களோடு வந்து நின்றது மிஷனரி இயக்கம் அல்லது கிறிஸ்தவ இயக்கம். அதனால் தான் அது வளர முடிந்தது, இங்கு வேரோட முடிந்தது. என்றால் ஏதோ வெறும் பால் பவுடர் கொடுத்து அப்படி கொடுத்து என்று அல்ல, சமூக நீதியோடு அது நின்றது. சமூக நீதிக்காக அது வாதாடியது, சமூக நீதிக்காக இழப்புகளை சந்திப்பதற்கும் தயாராக இருந்தது. அதனால் தான் நீங்கள் இன்னைக்கு நீங்க சொல்லணும், இன்னைக்கு எல்லாம் நம்ம பிள்ளைங்க எல்லாம் டான்ஸ் ஆடுறாங்க, எல்லாம் பெரிய பெரிய பள்ளிக்கூடத்துக்கெல்லாம் போறாங்க அப்படின்னா
எப்படி இதெல்லாம் வந்ததுங்கிறது சொல்லணுமா சொல்ல வேணாமா? கட்டாயம் சொல்லணும். கிறிஸ்தவன் தான் அடிப்படை. அப்கோர்ஸ் 3 விஷயம் நடந்தது. கிறிஸ்தவம் வந்து ஜனநாயகமும் வந்திருக்கவில்லை என்றால் இது நடந்திருக்காது, இவ்வளவு வேகமான வளர்ச்சி வந்திருக்காது. 3 விஷயங்கள் குமரி மாவட்டத்தில் என்னளவில் நான் பார்த்த அளவில் இந்த காமராஜரும் பிரித்தானியர்களும் நிறைவேற்றிய கால்வாய் திட்டங்கள். இந்த கால்வாய் திட்டங்களால் என்ன வந்ததுன்னா, கூலி வேலைக்கு போகாமல் சொந்த நிலத்திலேயே கொஞ்சம் கொஞ்சம் விவசாயம் பண்ண பழகினாங்க. ஒரு தற்சார்பு பொருளாதாரத்தை ஒரு தொகுப்பு மக்கள் வளர்த்து கொண்டார்கள். 1. 2, ஜனநாயகம் வந்தது. ஜனநாயகத்தினுடைய சிறப்பு என்பது ஒரு மனிதனுக்கு ஒரு ஓட்டு. எண்ணிக்கை அதிகமாக இருந்தால் நீங்கள் 5 ஆண்டுகளுக்கு ஒரு முறை அதிகார தலையெழுத்தை மாற்றலாம் என்கின்ற வாய்ப்பு. 3, கிறிஸ்தவம் இங்கு வந்ததா. அப்போ இந்த காலச்சூழலில் கிறிஸ்தவம் இவ்வளவு பணிகளை செய்ததால் தான் இந்த மாவட்டத்தில் இன்றும் வலுப்பெற்றிருக்கிறதே தவிர, ஏதோ நம்ம வந்து ஒரு பயங்கர எண்ணிக்கையில் இருக்கிறோம் ஃபைட் பண்றதுக்கு தரணும் இல்லை, அப்படி இல்லை, இல்லவே இல்லை. அப்படி இருந்தால் நீண்ட நாள் நிலைக்கவும் செய்யாது. மிஷனரிகள் வந்த காலத்தில் அப்படி செய்தோம் என்றால், இன்று குமரி மாவட்டத்தில் 21ஆம் நூற்றாண்டில் இன்று எப்படி நாம் எதற்காக ஐக்கியப்பட வேண்டும் அப்படிங்கிறது கேட்டோம்னா யாருக்காவது தெளிவு இருக்குதா? அடிப்படையில் இன்றைய அப்கோர்ஸ் மேக்ரோ லெவல் என்று சொல்வார்கள், பரந்துபட்ட அளவில் இந்தியாவினுடைய அடிப்படையான ஜனநாயகத்தை பாதுகாப்பதற்கு நாம் அணிதிரண்டே ஆக வேண்டும். எனவே ஒரு அரசியல் அணிதிரளல் என்பது அடிப்படையில் தேவைப்படுகிறது. காரணம், நீங்க நல்லா பார்த்தீங்கன்னா இயேசுவனுடைய காலத்தில் வாழ்ந்த அதே சூழல் இன்று இந்தியாவிலும் இருக்கிறது. அதே சூழல். இயேசு காலத்தினுடைய சூழல் என்ன? ரோமாபுரி ஒரு பேரரசு ஆக வேண்டும் என்று பெரு வெறி பிடித்து எழுந்த ஒரு காலம். பேரரசு ஆக வேண்டும் என்று பெரு வெறி பிடிக்கிற எந்த ஒரு நிலப்பரப்பும் மக்கள் மீது சுமைகளை சுமத்தும், சொல்லுனா சுமைகளை சுமத்தும். அதனால்தான் பேரரசு என்பது பெரும் அரண்மனைகள், பெரும் காட்சிகள். இயேசு அல்லது இறைவன் மாற்றாக ஒரு அடையாளத்தை தெரிவு செய்கிறார். எதை தெரிவு செய்கிறார்? குடில். ஒரு மாட்டு குடிலை தெரிவு செய்கிறார். அவருடைய தெரிவே ரொம்ப அதிசயம். the choice. இன்றைக்கும் அதேதான். பேரரசு உருவாக்க வேண்டும் என்றால் வரி விதிப்பு கொடுமையாக இருக்கும். திருவிதாங்கூர் இன்னைக்கு வெளிப்படையாக சொல்லுவோமே, ஒரு ஆலயத்தில் இவ்வளவு சொத்து இருந்தது என்பதை உலக பெருமையாக பேசுகிறோம். அந்த சொத்து அந்த அந்த எல்லாம் எங்கிருந்து வந்தது? இப்படி 300 விதமான வரிகளை விரித்துத்தான் வந்தது. தொழில் செய்யறவங்களுக்கு தெரியும். இன்னைக்கும் கூட தொழில் செய்யணும்னா என்ன, எத்தனை பெர்சன்டேஜ் ஜிஎஸ்டி கட்ட வேண்டி இருக்குது? 18லேருந்து 26 கட்ட வேண்டி இருக்கு. அதுக்கு மேல என்ன கட்ட வேண்டி இருக்குது? இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்குதா இல்லையா? இன்கம் டேக்ஸ் கட்ட வேண்டி இருக்குது. அதுக்கு மேல நீங்க ஒரு வீடு வாங்கணும், ஒரு நிலம் வாங்கணும், என்ன கட்ட வேண்டி இருக்குது? ரெஜிஸ்ட்ரேஷன், ஸ்டாம்ப் டியூட்டி கட்ட வேண்டி இருக்குதா இல்லையா? அதான் 2 வாரத்துக்கு முன்னாடி சொன்னார் ஃபாதர், நம்ம எல்லாம் சேர்ந்து கவர்மெண்ட்டுக்கு ஒரு கோரிக்கை வைப்போம், எங்களுக்கு தொழிலில் வர லாபத்தை கவர்மெண்ட் எடுத்துக்கிட்டோம், இந்த வரியை எங்களுக்கு தரட்டும். நல்ல யோசனை இல்லை, கைதட்டுங்க எல்லாரும். அருமையான யோசனை. வரியை மட்டும் நீங்கள் எங்களுக்கு கொடுத்துருங்க, இந்த லாபத்தை நீங்கள் வச்சுங்க. ஸோ இன்று ஒரு கொடும் வரி விதிப்பு காலம் மட்டுமல்ல, பேரரசு வெறி மட்டுமல்ல, மத வெறி மட்டுமல்ல. அது என்ன உருவாக்கும் என்றால், அந்த மதவெறி சார்ந்து மனிதாபிமானமற்ற, இரக்கமற்ற, நீங்க சொன்னா ஆச்சரியப்படுவீங்க, அதிர்ந்து போவீர்கள். இந்தியாவினுடைய 58% சொத்துக்கள் இன்று வெறும் 1%-யிடம் மாறி இருக்கிறது. இந்தியாவினுடைய 58% சொத்துக்கள் வெறும் 1%-யிடம். மீதம் இருக்கிற இன்னும் ஒரு 20% வெறும் ஒரு 11% பேரிடம். ஆக ஒட்டுமொத்தமாக ஒரு 20% பேரிடம் இந்த நாட்டினுடைய 80% சொத்துக்கள் மாறி இருக்கின்றன. அதானி என்கின்ற ஒற்றை மனிதனுடைய சொத்து கடந்த 10 ஆண்டுகளில் எத்தனை கோடியா இருக்கிறன்னு யாரா பட்டுன்னு சொல்லுங்களேன். தெரியல, பார்த்தீங்களா? இதெல்லாம் தான் ஐக்கிய கிறிஸ்தவ பேரவையினுடைய வேலைன்னு நினைக்கிறேன். அதானியுடைய சொத்து மட்டும், அதானின்னு சொன்னாலே ஏதாவது பிரச்சனை வந்துருமோன்னு நான் பயப்பட மாட்டேன், அதுக்கெல்லாம் வந்து ஜெகத்கஸ்பார் பயப்பட மாட்டார். அதானி என்று சொன்னாலே, இன்றைக்கு கனிம வளத்தை பற்றி அன்பு சகோதரர் பெர்லின் அவர்கள், அவர் தொடர்ந்து இயங்கிக் கொண்டே இருக்கிறார். அவருக்கும் நீங்கள் ஒரு உற்சாகமான கரவொலியை கொடுக்க வேண்டும். இயங்கிக் கொண்டே இருக்கிறார், தொடர்ந்து செயல்படுது. இன்னைக்கு வந்து கனிம வளங்கள் சட்டம் ஒன்று வந்திருக்குது இல்லை, ரேர் மினரல், இங்கே இருக்கிற மினரல்ஸை மட்டும் வந்து நேரடி கண்ட்ரோலில் எடுத்திருக்காங்கல்ல. நேரடி கண்ட்ரோல் யாருக்காக எடுத்திருக்கிறார்கள் என்றால், அது ஐஆர்இக்காக எடுக்கலை, அதானிக்காகத்தான் எடுத்திருக்காங்க. நல்லா ஞாபகம், அது உங்கள் புத்தகத்தில் எழுதியிருக்கீங்களான்னு தெரியல, அதானிக்காகத்தான் அதை எடுத்திருக்கிறார்கள். அந்த இதை
அதை துரதிருஷ்டவசமாக நம்ம மக்களும், விழிப்பில்லாத நம்முடைய மக்களும் அதை நம்ம கண்டுக்கல. ஆனால் கடந்த 10 ஆண்டுகளில் அதானியினுடைய சொத்து மதிப்பு 10 லட்சம் கோடி. 10 லட்சம் கோடி. எப்படி இந்த நாட்டில் நடக்கும்? ஆக அடிப்படையில் இந்த பிரச்சனைகள் இருக்கிற போது அதனுடைய நீட்சியாக, அது கடலோர பிரச்சனையாக இருக்கலாம், பல பிரச்சனைகள் நம்மை சூழ்கிற போது கிறிஸ்தவம் இந்த பிரச்சனை எப்படி எதிர்கொள்ளப் போகிறது? ஜனநாயகத்தின் பக்கத்திலும் மக்களாட்சியின் பக்கத்திலும் அதே போல இயற்கையின் பக்கத்திலும் மக்களின் பக்கத்திலும் நிற்பதற்கு தயாராக இருந்தால் மட்டும்தான் கிறிஸ்தவம் வேரோடும். அன்பார்ந்தவர்களே, இன்று என்னை அழைத்த நான் ஃபாதர் பொன்னையா அவர்களுக்கு மீண்டும் நன்றி சொல்லிக்கொண்டு, என்ன குமரி மாவட்டத்தில் உரை நிகழ்த்தி கொஞ்சம் நீண்ட நாள் ஆயிற்று. நான் 21ஆம் நூற்றாண்டில் நான் சொல்கிறேன், மணலி குழிவுளையும் நான் பொருத்தி கன்னியாகுமரி கிறிஸ்தவர்கள் நல்லவர்களா கெட்டவர்களா? நல்லவங்களா இருந்தாங்க. ரொம்ப சுயநலமாயிட்டாங்க. ரொம்ப ரொம்ப சுயநலமாயிட்டாங்க. ஆமாவா இல்லையா? ஆமா. சமூகத்தை பற்றின அக்கறை மிகவும் குறைவாக இருக்கிறது. அப்போ நமக்கெல்லாம் கல்வி கொண்டு வந்தாங்க. நம்ம இன்னைக்கும் அடுத்து என்ன நடக்க போகுது, போய் நம்ம எல்லாம் இணைஞ்சு செய்ய வேண்டியது, எல்லாருக்கும் கல்வியை ஒரு காலத்தில் ஜனநாயகப்படுத்தினோம் என்றால், இப்போ ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் வருது, 30% ஒயிட் காலர் ஜாப்ஸை அதை நாக் அவுட் பண்ணும். 50,000 1.5 லட்சம் சம்பளம் வாங்குற 30% வேலைகள் 5 வருஷத்துல இல்லாம போயிடும். இன்னொரு 30% ப்ளூ காலர். ப்ளூ காலர்னா அந்த 10-15,000 ரூபாய் சம்பளம் இருக்கு இல்லைங்களா, இந்த ஆட்டோமேஷன் வருது. இதை பற்றி யாராவது நம்ம சர்ச்சில் பேசுகிறோமா? 60% வேலைகள் இன்னும் 5 ஆண்டுகளில் அகற்றப்பட்டு விடும். எப்படி இந்த இளம் தலைமுறையை நம்ம பாதுகாக்க போகிறோம்? அல்லது கனிம வளங்கள், மலை அல்லது கடலோரத்தில் இருக்கக்கூடிய பிரச்சனைகள், இவற்றை பற்றி ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸை கடந்து இன்னும் ஒரு 10 வருஷத்தில், 10 இல்லை, ஒரு 5 வருஷத்துல என்ன வரும்னா, டிசைனர் பேபி. அதாவது யார் உங்களை மாதிரி மீசை நிறம், உங்களை மாதிரி கண்ணு, இது மாதிரி நம்ம லெபார்டரியில் டிசைன் பண்ண மாதிரி நம்மவே டிசைன் பண்ணி ஒரு குழந்தை. தொழில்நுட்பம் இதை விட மோசமாக என்ன வரப்போகுதுன்னா, இதை விட மோசமாக வருது. நீங்கள் நியூராலிங்க்னு ஒரு கம்பெனி அமெரிக்காவில் தொடங்கியிருக்காங்க. அதை நீங்கள் பார்த்தீங்கன்னா அதனுடைய கடைசி இலக்கு என்னவென்றால், இப்போ 60-70 வயசாகுதுன்னு வச்சுங்க, திடீர்னு நானும் இளமையாக வாழலாமே அப்படின்னு ஒரு ஆசை வந்தால், ஒரு பாவப்பட்ட வீட்டில் போய் 15 வயசோ 20 வயசாக இருக்கிற பையனை பிடிச்சி அந்த வீட்டில் உள்ளவங்களுக்கு ஒரு 2 கோடி ரூபா கொடுத்து அந்த பையனை கூட்டிகிட்டு போய் அவன் பிரெயினை கம்ப்ளீட்டாக டவுன்லோட் பண்ணிவிட்டு என்னோட பிரெயினை அவனுக்கு அப்லோட் பண்ணி விட்டா அவன் உடம்புல நானாயிடுவேன். புரியுதா உங்களுக்கு? இது நடக்க போகுது. அதாவது பிடிஎஸ் மணி சார் ஒரு வாய்ப்பு இருக்கு, பார்த்துடுங்க. ஆக இப்ப இதை பற்றியெல்லாம் பேசுகிற ஒரு களமாக நாம் மாற வேண்டும். தொழில்நுட்பம் ஒன்றை கொண்டு வருகிறது என்பதற்காக 30-40 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பிரச்சனைகள் வேறு, 100 ஆண்டுகளுக்கு முன்பு இருந்த பிரச்சனைகள் வேறு. இன்று 2024 அடுத்து வரக்கூடிய 2030 40 வரப்போகின்ற பிரச்சனைகள் வேறு. அரசியல் பிரச்சனைகள் ஒரு புறம், தொழில்நுட்ப பிரச்சனைகள் ஒரு புறம், இயற்கை சார்ந்த பிரச்சனைகள் இன்னொரு புறம் என்று பெரும் பிரச்சனைகள் சூழ்கின்ற பொழுது இவற்றையெல்லாம் எப்படி எதிர்கொள்வது என்பதற்கு கிறிஸ்தவம் ஒரு தீர்வை தந்தால் மட்டும்தான் இந்த நிலப்பரப்பில் அது உயிர் துடிப்போடு இருக்குமே தவிர, வெறும் கூட்டங்களை மட்டும் நடத்தி கொண்டு நாங்கள் கிறிஸ்தவர்கள் எண்ணிக்கையில் அதிகமாக இருக்கிறோம் என்று காட்டிக் கொண்டிருந்தோம் என்றால் ஒரு காலகட்டத்தில் எல்லாம் களைத்து போகும், சலித்து போகும். மீண்டும் சொல்கிறேன், இன்றும் திருக்கோயில்களில் மக்கள் வந்து ஞாயிறு தோறும் அல்லது ஆலயங்களில் வார நாட்களிலும் வந்து அமர்கிறார்கள் என்றால் ஃபாதர் ஜெகத்கஸ்பாரும் ஏனைய ஃபாதர்களும் ஆயர் பெருமக்களும் எல்லாம் அதிசய பரிசுத்தவான்கள் இருக்கிறார்கள் என்கின்ற காரணத்தினால் அல்ல. இயேசு என்கின்ற மாட்டுத் தொழுவத்தில் பிறந்த ஒரு குழந்தை ஒரு மாபெரும் கொள்கை கோட்பாட்டை இந்த உலகத்திற்கு தந்தது. அந்த கொள்கை கோட்பாட்டிற்காக அவர் வாழ்ந்தார், நடந்தார், சிலுவையில் தன் உயிரையும் தந்தார் என்பதால் தான் 2000 ஆண்டுகளுக்கு பின்பும் வாழ்கிறது என்கின்ற வகையில் 21ஆம் நூற்றாண்டிற்கான ஒரு புது அரசியலை, ஒரு புதிய
ஒரு வரையறையை, வாழ்வு முறையை தருகின்ற ஒரு வேதமாக இந்த கிறிஸ்தவம் எழட்டும். அதற்கான உரையாடல் களமாகவும் செயற்படு களமாகவும் இந்த தமிழக ஜனநாயக ஐக்கிய கிறிஸ்தவ பேரவை ஃபாதர் பொன்னையா தலைமையில் மிகப்பெரிய வெற்றி பெறட்டும் என்று வாழ்த்தி வாய்ப்புக்கும் நன்றி கூறி நிறைகின்றேன். நன்றி, வணக்கம்.